ட்ரைலரில் அந்த கடைசி டயலாக் கொஞ்சம் ட்ரிகர் ஆன மாதிரி இருந்துச்சு. தத்துவம் இல்லாத தலைவர்கள் வந்து ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க, அது வந்து முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காதுங்கிற ஒரு டயலாக். அது யாரை குறிப்பிடுது என்ன எதுங்கிறது வந்து படம் பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுப்போம். பட் இப்போக்கு வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுனால அவரோட ரசிகர்கள் தான் தொண்டர்களாக மாறி இருக்காங்கன்றதுனால அவரு குறிக்குதோங்கிற மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ப்ரோ அதான் அது ஒரு விஷயம் வந்து ஒரு டைம் பீரியட்ல கரெக்டா வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே நடந்திருக்கும்ல, நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம், நம்ம வந்து ஒரு விஷயமா ஃபீல் பண்ணிருப்போம், அம்மா வந்து முட்டாள் அப்படின்னுவாங்க, நம்ம வந்து நம்மளைத்தான் சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வேற ஏதோ சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். ஸோ எனிவே அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அது வி டென் டு மேட்ச் அந்த சிச்சுவேஷன்ல ஒரு கருத்து ஃபேமஸ் ஆகுதுன்னா இதை வந்து நம்ம அதோட பொறுத்துக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வந்து ஹியூமன் மைண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஜிக் பிளஸ் இட் வாண்ட்ஸ் டு கம்ப்ளீட் எவ்ரி திங்ன்றதுனால ரைட். ஸோ பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னாலே ஒரு ஹியூமன் சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு லீடர் இப்போ லீட் பண்றாங்கன்னா he needs to be having a very strong principle. ஸ்ட்ராங் பிரின்சிபல் இருந்தால் தான் அந்த லீடர்னால ஒரு ஆர்கனைசேஷன் லீட் பண்ண முடியும்.